படம் சூப்பர் ஜி. சீரியஸ்லி திருஷ்யம்க்கு அப்புறம் திருஷ்யம் மாதிரி ஒரு படம்னா அது இது ஒண்ணுதான் வந்திருக்குது. திருஷ்யம் டூ கூட அதோட கண்டினியூஷனே சொல்லிக்கலாம். திருஷ்யம் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா அதே இத சேம் ஸ்டோரி பட் வேற மாதிரி எடுத்திருக்காங்க. சூப்பர், ஃபேபிலஸ். கொண்டு போகிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் அது வந்து சஸ்பென்ஸ் பிரேக் பண்ண வேணாம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஓகே ஸ்லோ தான். ஆனா செகண்ட் ஆஃப் வந்து வேற லெவல் எடுத்துட்டு போயிருக்காங்க. சீரியஸ்லி வில்லன்ன்றது நம்மளால சொல்ல முடியாது. அதுவும் ஒரு இதுவா போயிடும், ஸ்பாய்லரா போயிடும். பட் ஈவன் தோ ஸ்டோரி தான் படம் ஃபுல்லாவே அந்த ஸ்டோரி மட்டும் தான். இவனுக்கு மட்டும் எப்படிதான் யோசிக்கிறாங்களோன்னு தெரியல. ஆனா வேற லெவல் படம். கன்ஃபார்ம் அடிச்சிட்டானுங்க. திருஷ்யம் ரெக்கார்டை இவனுங்க தான் அவனுங்களோட படத்தையே அவனுங்களோட ரெக்கார்டையே அவனுங்களே தான் பிரேக் பண்ணிருக்கானுங்களே தவிர்த்து வேற எதுவும் இல்ல. மோகன் சொல்லவா வேணும். அதெல்லாம் வந்து அவர் அப்படியே ஹி நெயில்ட் இட். அந்த ஒரு கேரக்டரை அப்படியே நெயில் பண்ணிருக்கிறாரு. படம் ஃபுல்லா மோகன்லால் மட்டும்தான். ஸ்டோரி பேசுது ஜி, அவ்வளவுதான் ஜி. ஸ்டோரி வேற லெவல் ஜி. அவங்களோட ரெக்கார்டை அவங்களே உடைச்சிருக்காங்க. அவ்வளவுதான் மேட்ரு. திருஷ்யம் அதோட ரெக்கார்டை இவனுங்களே உடைச்சிருக்காங்க. மியூசிக், அதுக்கப்புறம் பிஜிஎம் அவ்வளவா இல்ல. பட் ஓகே, மியூசிக் லெவலுக்கு அந்த படத்துக்கு ஏத்த அந்த ஸ்டோரிக்கு ஏத்த கிறிஸ்புக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, தமிழ் ஆடியன்ஸுக்கு இது பிடிக்கிறதுக்கு 50-50 சான்சஸ் இருக்குது. ஏன்னா மலையாளம் மாதிரி ஸ்லோவாகவும் போகுது. ஆனா ஸ்டோரி வைஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தமிழ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஃப்ராங்கா சொல்லலாம்னா முடியாது. ஏன்னா அந்த ஸ்டோரி அவனுங்களோட ரெக்கார்ட் அவனுங்களை பிரேக் பண்ணியிருக்கானுங்கன்னா அப்புறம் எப்படிச்சு இந்த மாதிரி ஸ்டோரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. செம்ம படம். செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல இருந்தே சீட் அடிச்சு மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல்லாவே சீட் அடிச்சு தான். நான் தொடரும் பார்த்தேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சது அந்த வில்லன் ரொம்ப சூப்பரா இருந்தது. அவங்கள ஆக்டிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. மோகன்லால் இது பண்ணுன்னு நமக்கு தெரியும், நிறைய வாட்டி பண்ணியிருக்கு. ஒரு எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் த ஃபிலிம். மோகன்லால் இப்படி பண்ணுன்னு தெரியும். ரொம்ப நல்லா இருக்கு. யாரோ ஒரு ரிவ்யூல சொன்னேன், மோகன்லால் ஃபார் ஆல் சீசன்ஸ்னு சொன்னேன். அது ரொம்ப ஆப்டா இருக்கும் இது இந்த படத்துக்கு. மோகன்லால் அந்த நடிகர்ல என்னவோ எதிர்பார்க்கோ அது எல்லாமே இருக்கு இதுக்குள்ள. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு படம். ஆனா ஃபிளாலெஸ் படம் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் மறுபடியும் காமிச்சுட்டே இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இனியும் பெட்டரா பண்ண முடியும். ஆனாலும் ரொம்ப நல்லா இருக்கு படம். வில்லன் சூப்பரா இருந்தது. அந்த ஆக்டர் எனக்கு தெரியவே இல்லை. செம்மையா பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளோ மோகன்லாலுக்கு ஆப்போசிட்டா நடிக்கிறல்ல, கான்பிடன்ஸ் சூப்பரா இருந்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மோகன்லால் படத்துல இவ்வளவு நல்ல ஒரு வில்லன் கேரக்டரை பாக்குறேன். சோபனா சோபனா மோகன்லால் படங்கள் நாங்க நிறைய பார்த்திருக்கு. இதுல வந்து அந்த விண்டேஜ் சோபனா மோகன்லால் அது அந்த காம்பினேஷன் கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்டான படம். நல்லா இருக்கு. சோபனா அவங்களுக்கு இருக்கிற ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ஜேக்ஸ் விஜயோட மியூசிக் எல்லாம் வேற லெவல். இது ஐமேக்ஸ் சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப நல்ல தியேட்டர்ல பார்க்கணும் இந்த மாதிரி. നല്ല പടമാണ്. നല്ല സൂപ്പർ സിംഗർ ആയിട്ടുണ്ട്. നന്നായിട്ട് അഭിനയിച്ചിട്ടുണ്ട് മോനെ. അല്ലേ? സൂപ്പർ. താങ്ക് യു. സൂപ്പർ സൂപ്പർ ബ്രോ. நல்ல படம், சூப்பரா இருக்கு. என்ன த்ரில்லிங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ரொம்ப சஸ்பென்ஸாவே போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் நல்லா போகுது. செகண்ட் ஹாஃப் செம்மையா முடிக்கிறாங்க. படம் நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்படிதான் பண்ணணும். சோபனாவும் நல்லா தான் ஆக்ட் பண்ணிருக்காங்க. மாசலா இருக்கு, நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மோகன்லோட கம்பேக் செம்மையா இருக்கு. பயங்கரமா எடுத்துட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி மாதிரி போவோம், அதுக்கப்புறம் தான் ட்விஸ்டா இருக்கு. செம்மையா இருக்கு படம். செம்மையா இருக்கு, வர்த் வாட்ச். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபேமிலி எடுத்து போவோம், செகண்ட் ஹாஃப் தான் ஃபுல்லா த்ரில்லர். ஸ்டோரியும் தான் பக்காவா இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மோகன்லால வந்துருச்சு.
மீச முறுக்காம நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. எல்லாமே இருக்குது ப்ரோ. மோகன்லால் மூவி பத்தி தெரியறவனுக்கு தெரியும். அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தான் தெரியும். பயமோல நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதுல ஸ்டோரி கண்டென்ட் நல்லா இருக்கு. சூப்பர் ஆக்ஷன், செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பர். மோகன்லால் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. சோபனா சூப்பர், இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். த்ரில்லரா இருக்கு ரொம்ப. நமக்கு நல்லா இருக்கு, சூப்பர். ഞങ്ങൾ മലയാളം പറയുന്നത്, എനിക്ക് തമിഴ് പറയാൻ അറിയത്തില്ല. മോഹൻലാൽ ശോഭന സൂപ്പർ. சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. அற்புதம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோகன்லாலோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. மோகன்லால் சோபனா 2 பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க மலையாளத்துல. இப்ப இந்த படத்துல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா போகுது. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்லா இருக்கு movie. மொத்தமா all over it's good actually. Yeah, it was a good movie. நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப நல்லாவே ஆக்டிங் எல்லாம் திருஷ்யம் மாதிரி சிமிலர் டு திருஷ்யம் தான். சரி, கொஞ்சம் சைடில் எக்ஸைட்டிங்காக தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் வந்து ஓகேஷா போய் செகண்ட் ஹாஃப்ல தான் இட் வென்ட் டு டிஃபரெண்ட் லெவல். எஸ், கண்டிப்பாக வரதான் எல்லாரும் பார்க்கலாம். சூப்பர் மாஸ் காட்டியிருக்காங்க. ஆக்ஷன் தான் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல ரெண்டுமே ஈக்குவலா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் லெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி என்டர்டெய்னர் தான், சூப்பரா இருக்கும். லைக் ஒரு இமோஷன் ஃபில்ட் ஆக்ஷன் ட்ராமா. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மோகன்லாலோட ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் எல்லாரோட ஆக்டிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு.